திருஷ்யம் சீரியஸ்லேயே வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னு கேட்கும்போது திருஷ்யம் 3 தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்லோவான ஆரம்பிப்பாரு, ஒரு இமோஷனல் ஃபேமிலி கான்ஃபிளிக்டோட ஸ்லோவா போயிட்டே இருப்பாரு. அது வந்து நம்ம எப்படி ஒரு கிராக்கர் வெடிக்கிற டைம்ல வந்து ஸ்லோவா போயிட்டு அப்படியே ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பூம் பண்ணுவார், பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தான் மொத்த படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி வந்து ஸ்லோவா பில்ட் பண்ணிட்டு போறாங்க. போக வந்து லாஸ்ட் 30 minutes தான் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். எப்பவுமே திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டோரி இதுலயும் ட்விஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஃபேமிலி எமோஷனாவே ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. லெவல் இருக்கு, எனக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் கனெக்டா இருக்கு. திருஷ்யம் சீரியஸ்லேயே வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னு கேட்கும்போது திருஷ்யம் 3 தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்லோவான ஆரம்பிப்பாரு, ஒரு இமோஷனல் ஃபேமிலி கான்ஃபிளிக்டோட ஸ்லோவா போயிட்டே இருப்பாரு. அது வந்து நம்ம எப்படி ஒரு கிராக்கர் வெடிக்கிற டைம்ல வந்து ஸ்லோவா போயிட்டு அப்படியே ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பூம் பண்ணுவார், பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தான் மொத்த படமே. நீங்க ஸ்லோவான இருக்கும்போது கிளைமேக்ஸ் ஒரு 20 to 25 minutes எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த ரைட்டிங் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், இமோஷன்ஸ் ஆகட்டும், அந்த டைரக்ஷன் ஆகட்டும், லாலட்டனோட சின்னதா மைன்யூட்டா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு பெருமையா சொல்லலாம் திருஷ்யம் சீரியஸோட ஃபேன்னு டிக்கெட் எடுத்து திருப்பி வரும்போது அந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் கனெக்டா இருக்கும். அண்ட் ஐ எம் சோ ப்ரவுட் ஆஸ் எ மலையாளி தட் ஐ ஹவ் சீன் த மூவி இன் ரோஹிணி தியேட்டர் சென்னை. தேங்க்யூ. எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா வாங்க, நீங்க டிக்கெட் எடுத்து உள்ள போயினா உங்களுக்கு வர்த்து தான் படமே. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, அப்புறம் லேடிஸ், ஜென்ஸ், பாய்ஸ், யூத் எல்லாருக்கும் வரலாம், எல்லாருக்கும் வர்த்து தான். ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு. இப்ப நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்கு, செகண்ட் நல்லா இல்ல, செகண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் செகண்ட் நல்லா இருக்கும், இப்போ தேர்ட் பார்க்கும்போது செகண்ட் விட அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ட்விஸ்ட் நான் ஸ்பாய்லர்ஸ் எதுவும் சொல்லிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸ்பாய்லர்ஸ் வேணாம் தான் போஸ்டரே அவர் விட்டுருக்காரு. ஸோ அது வந்து நீங்க போய் பாருங்க, அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். பிளாட் வந்து சூப்பரா இருக்கு, கண்டென்ட் முக்கியமா சூப்பரா இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஜித்து சார், ரொம்ப நன்றி. எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு லீட் கொடுத்திருக்காரு திருஷ்யம் 4. ஸோ சூன் கமிங் சூன், திருஷ்யம் 4 இஸ் கமிங் சூன். சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இன்னும் புது ஹீரோயின், புது இன்ட்ரோடியூஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அது எடுத்துட்டு போற விஷயமே வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கும். ஏன்னா மூவி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்டும் செகண்டும் காமிச்சுதான் நம்ம தேர்ட்லயே போறோம். தேர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூவியோட செகண்ட் மூவியும் பார்த்து அந்த சீன்ஸ் எல்லாம் காமிச்சுதான் ஸ்டார்ட் ஆரம்பிக்கதே. அந்த சீன்லயே வந்து நம்ம ரொம்ப கனெக்டடா இருக்கும் படத்துல. எஸ், கேரக்டருக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துதான் எடுத்திருக்காரு. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த யார் வந்திருக்காரோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அண்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஃபேமிலி எமோஷனாவே ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. கொஞ்சம் இல்ல லேக்னு இல்ல, ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. போர் அடிக்காது, சரி அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. அவ்வளவுதான். ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. எப்பயும் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் பார்ட் மாதிரி கடைசி 40 நிமிஷம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மோகன்லால் சூப்பரா பண்ணியிருந்தாரு. விசில் அடிச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி அந்த ட்விஸ்ட்ல இருந்து தப்பிக்கும் போது சூப்பரா இருந்துச்சு. அதான் அந்த மாட்டிக்கிற மாதிரி இருப்பாரு, ஆனா தப்பிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி இதாச்சும் மாட்டிக்குவாருன்னு பார்த்தா எப்பயும் போல தப்பிச்சிருவாரு. ஆனா என்னன்னா படம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. இல்ல இது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதான் அந்த ஸ்டோரிக்குள்ள போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபேமிலி எமோஷன், அந்த பொண்ணு எமோஷன், அதுவே கொஞ்சம் இது இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் லைட்ல. ஆமா, அந்த இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் காமிச்சிட்டு உள்ள போயிருந்திருக்கலாம். அது படத்துக்குள்ள போறதே இன்டர்வல் அப்பதான் நமக்கு ஸ்டோரிக்குள்ளேயே போறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி வந்து ஸ்லோவா பில்ட் பண்ணிட்டு போறாங்க. போக வந்து லாஸ்ட் 30 minutes தான் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். எப்பவுமே திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டோரி இதுலயும் ட்விஸ்ட் ஆகுது. இந்த பார்ட் வந்து அது எப்படி சொல்ல, ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிக் தான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது எனக்கு கொஞ்சம் லைட்டா டவுன் ஆச்சு. பட் ஓவரால் ஒரு நல்ல மூவி தான் நான் சொல்லுவேன். லேக்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து பில்ட் பண்றதுக்கு அவங்க டைம் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து மலையாளம் சினிமா பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டோரிலாம் பில்ட் பண்ணி ஸ்லோவாக கொண்டு போறதுனால அது சில பேருக்கு அது லேக்னு தோணும், சில பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டீசென்ட் நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி ஸ்டோரி தான் அது. ஸோ அது கண்டிப்பா பார்க்கலாம். 10க்கு 8ன்னு கொடுக்கலாம். ஈக்குவல் ஸ்பேஸ் ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. எனக்கே சில கேரக்டர் யாரு அப்படின்னு மாதிரி நான் யோசிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பாபநாசம் பார்த்தேன், ஒரு செகண்ட் பார்ட் திருஷ்யம் 2 பார்த்தனால சில கேரக்டர்ஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. சில பாபநாசம் 1ல வர கேரக்டர்ஸ், திருஷ்யம் 1ல வர கேரக்டர்ஸ் இதில் வந்திருக்காங்க.
ஸோ அதனால ஸ்பேஸ் நிறைய கேரக்டர்ஸ்க்கு இருக்கு. மீனா மேம் அவங்கவுங்க ரோல் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து மோகன்லால் சார் தான், அவர் தான் வந்து நிறைய ஃபுல் ரோல் இதில் இருக்காங்க. மீதெல்லாம் அப்படியே அவங்கவுங்க ரோல்ஸ் அப்படி இந்த ப்ராப்ளம்ல ரொம்ப அவங்க இன்வால்வ் ஆகாத மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் மெயின் லீடு.